மார்னிங் நீங்க கிட்னி ஆபரேஷன் பண்ணா ஆஃப்டர்நூனே ஜாபுக்கு போகலாம். ஐ மீன் கிட்னி ஸ்டோன் ஆபரேஷன் சொல்றேன். அந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ்க்கு பண்ற ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. கிட்னில வர ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் ஆபரேஷன் தான் பண்ணணுமா, ஏன் ஆபரேஷன் இல்லாம வேற ட்ரீட்மெண்டே இல்லையா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ கிட்னில வர ஸ்டோன்ஸ் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஸ்டோன்ஸ். கிட்னில யூரின் உற்பத்தி ஆக அந்த ஸ்டோன் பெருசாயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டே இருக்கு. கிட்னில இருந்தாலும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா கிட்னில இருந்து வர்ற பாதையை பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷன் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு. அதனால கிட்னில முன்னாடி காலத்துல எந்த சைஸ் ஸ்டோனா இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கலன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்கன்னு சொல்றது எல்லாமே இப்ப மாறி போய் டே கேர் சர்ஜரி அளவுக்கு சுலபமான வைத்திய முறைகள், அதாவது காலையில ஆபரேஷன் பண்ணி மத்தியானம் போய் உங்க ஆபீஸ்ல போய் உட்காரணும்னு நீங்க நினைச்சாலும் உட்கார வைக்கிற அளவுக்கு சுலபமான ஆபரேஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன ஸ்டோனா இருந்தாலும் அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை கொடுக்கிற வாய்ப்புகள் இருந்தா அதை நாம சர்ஜரி பண்ணிக்கிறது பெட்டர் சாய்ஸ். இந்த ஸ்டோன்ஸ் எங்க இருக்குங்கிறத பொறுத்து, யாருக்கு இருக்குங்கிறத பொறுத்து, எந்த வயசுக்காரங்களுக்கு இருக்குங்கிறத பொறுத்து, எந்த ஏரியால இருக்காங்க, என்ன வேலை பாக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு 3 மில்லிமீட்டர் ஸ்டோன் கிட்னில இருக்கு, எனக்கு ஆப்ரேட் பண்ணணும்னா எல்லாருக்கும் ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதே 3 மில்லிமீட்டர் ஸ்டோன் ஷிப்ல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு, இல்ல ஒரு பைலட்டா வேலை பார்க்குற ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அதை கட்டாயமா சர்ஜரி பண்ணி கிளியர் பண்ணணும்.